செங்கல்பட்டு மாவட்டம் மறைமாநகர் பக்கத்துல ஒரு குழந்தை ஒரு தவளை பாத்திரத்துக்குள்ள விளையாடிட்டு இருந்திருக்கு. குழந்தை விளையாடிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக குழந்தையோட தோள்பட்டை கீழே இருக்க பகுதி ஃபுல்லாவே அந்த தவளைக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. குழந்தையோட பெற்றோர்கள் பயத்துல என்ன பண்றது ஏது பண்றது என்ற பயத்திலே தெரியாம அவங்க பாத்தீங்கன்னா மறைமாநகர் தீயணைப்பு நிலையத்திற்கு நேரடியாக குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மறைமாநகர் தீயணைப்பு வீரர்கள் அந்த குழந்தையை பார்க்கும்போது தவளைக்கும் உடம்பு பகுதிக்கு சின்ன சந்து கூட இல்லைங்க. தோள்பட்டை கீழே உள்ள உடம்பு ஃபுல்லாவே குழந்தைக்கு மாட்டிட்டு இருக்கு. பாவம் வழியில பயத்துல பாவம் குழந்தை அழுதுட்டே இருந்துச்சு. அது எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தீயணைப்பு வீரர்கள் தங்களோட வேலையை ஆரம்பிச்சாங்க. பாத்திரத்தோட மேல் பகுதியை லேசா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கட் பண்ண பாதை வழியாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வராங்க. குழந்தைய ஒரு துணியை வச்சு மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நெருப்பு வந்திருக்கு. குழந்தையோட உடம்புக்கு நேரா ஒரு சின்ன கட்டையை அந்த தவளைக்குள்ள சொருகிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணிட்டாங்க. பெரிய கட்டர் மூலமா கட் பண்ணிட்டு சின்ன கட்டர் மூலமா அதை வளைக்கிறாங்க. தீயணைப்பு வீரர்கள் அங்க பண்ணது ரொம்பவே நுணுக்கமாகவும் கடினமான ஒரு வேலைங்க. ஏன்னா குழந்தையோட உடம்பு அந்த பாத்திரத்துல ஆல்மோஸ்ட் ஒட்டிக்கிட்ட போல தாங்க இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தையோட உடம்புல லேசா கூட படாம ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டாங்க. குழந்தைய மேல் பக்கமா ஒரு தீயணைப்பு வீரர் பிடிச்சிட்டு இருக்காருங்க. எதிர்பக்கமா அவங்களோட பெற்றோர் நின்னுட்டு அழுவாதரா செல்லம் உங்களை காப்பாத்திடுவாங்கடா கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் சின்ன கட்டர் பெரிய கட்டர் எல்லா கருவிகளையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா அந்த பாத்திரத்தை ஃபுல்லாவே கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் குழந்தையோட பாதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாட்டிட்டு இருந்துச்சுங்க. உள்ள ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை தடவி விட்டு குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குறாங்க. கைகளால பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு அந்த பாத்திரத்தை தகடல வச்சு நீக்கிறாங்க. தீயணைப்பு வீரர்கள் ஒரு 4-5 வீரர்கள் சேர்ந்து அந்த பாத்திரத்தை நீக்கிறாங்க. ஏன்னா குழந்தைய வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி ஆகணும். கொஞ்சம் பாத்திரத்தை நீக்கினதுக்கு அப்புறமா குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா தூக்குறாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் நிறையவே விட்டுட்டு இருக்காங்க. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சுங்க. ஒரு வழியா அந்த பாத்திரத்தை ஃபுல்லா நீக்கி குழந்தைய மேல தூக்கிட்டாங்க தீயணைப்பு வீரர்கள். நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சு மறைமலை தீயணைப்பு வீரர்கள் அந்த குழந்தைய பத்திரமா காப்பாற்றி அவங்க பெற்றோர்களை ஒப்படைச்சிட்டாங்க. தீயணைப்பு வீரர்கள் இந்த வீர தீர செலவுக்கு அவங்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ண நல்லா இருக்குங்க.